மைக் சரியில்லைங்கிறாங்க. யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? ஏன் நமக்கு சரியில்லைன்றாங்க. சரி பண்ண முதல்ல பண்ணி இது வரைக்கும் என்ன பண்ணீங்க? கத்த வைக்கிறீங்களா? சரியா? ஓகேவா? மைக் டெஸ்டிங் ஓகேவா? எல்லாருக்கும் பிடிச்சது நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸா. சின்ன டைலாக்கு. ஆமாம். கிஸ்தி திரை வரி வட்டி வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உரைக்கியான் கொடுக்க வேண்டும் கிஸ்தி. எங்களோட வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, களை பறித்தாயா, கலைஞர் உழவருக்கு கஞ்சி கலையம் சுமந்தாயா, அல்லது அங்கு கொஞ்சம் விளையாட மேற்கொள்ள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்த பணிபுரிந்தாயா? மானம் கட்டவரே, யாரை கேட்கிறாய் வரி, யாரை கேட்கிறாய் கிஸ்தி? போர் அடித்து இருக்கும் மேல நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியர் உடலையும் பார்த்து தலைகளை நெற்கதைகளை சாய்த்து விடும் ஜாக்கிரதை. இவ்வளவு பெரிய டைலாக்கெல்லாம் கேட்டிருக்கோம் இல்லையா? இல்லை இல்லை, நான் இது வந்து ஒரு ஆரம்பத்துக்கு தான். அது படத்தில் வரும்போது நல்லா வரும். இன்னைக்கு அவங்க நடித்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணாங்க. டைலாக்கள் அந்த கேரக்டர் அவரை எடுத்துட்டாரு. இவங்களை சரி கரெக்டாக புரியல. அவங்களுக்கு முடியாது, எங்கள் வீட்டு பண்ண மாட்டாங்க. வீட்டில் பழங்கள் அவன் கூட ஓடி வரையாவா, நம்ம போய் எங்கேயா வாழ்ந்துக்கலாம்னு சொல்ல தெரியலையம்மா உனக்கு. இந்த காலத்தில் வந்து அப்படிதான்மா. எங்கள் வீட்டில் ஒத்துக்கலையா? இருந்தாலும் பரவாயில்ல. இல்லைம்மா, நான் இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு நான் எப்படி ஒன்று வச்சு காப்பாற்றுறேன். அதுக்கப்புறம் எதுக்கு பரல, நீ படுற கஷ்டத்தை நானும் படுறேன், விடு வா நான் வரேன். இல்லைம்மா முடியாதுமா, தங்குறதுக்கு கூட இடம் இல்லைம்மா, நீ தங்குறது சத்திரத்தில் கூட தங்கலாயா, நீ வா அப்படின்னு சொல்லி இழுத்து அந்த மாதிரி கூட நடத்த அப்படி துணிஞ்சு வரேன் நம்ம பொண்ணுங்க. நான் லவ் மேரேஜ் தான் நிஜமாக. இந்த முகத்தை பார்த்து ஒரு அழகான பொண்ணு என் ஒய்ஃபு பார்த்து பார்த்தீங்கன்னா நீங்களாம் ஆச்சரியப்படுவீங்க. எங்களுக்கு லவ் வந்து எனக்கு லவ்வுக்கு ரீரெக்கார்டிங் வச்சவர் எங்கள் அண்ணா இளையராஜா. நாடகத்தில் இருக்கும்போது. ஆனால் அவங்க நடிகை இல்லை, ஒரு குடும்ப பொண்ணு. அப்படி லவ். அந்த லவ்ங்கிறது அழகை பார்த்த முகத்தை பார்த்தா வருவதில்லை, மனதை பார்த்து வருவது, மனசை பார்த்து வருவது. இல்லைன்னா இதை விட பெரிய ஹீரோ வந்தால் நீங்கள் ஏப்பா இதை விட நல்ல பொண்ணு தான் வேறு பொண்ணுக்கு லவ் கொடுத்துருக்கீங்களா? ஓகே ஓகே. கதையின்படி அவங்க வந்து கரெக்டாக பண்ணாங்க. ஒரு இது புதுமையான ஒரு விஷயம் இவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்குது. ஏன்னா மேடையில் 2 பேரும் டைலாக் பேச வச்சாங்களே, அதுவே ரொம்ப. இந்த விழாவுக்கு நான் வந்தது காரணம் எனக்கு மிக மிக பிடித்த ஒரு தோழர், நண்பர், எனது சகோதரர், எனது மூத்த பிள்ளைன்னு சொல்லலாம். அவங்களுடைய விழாக்கள் எல்லாத்துக்கும் நான் சென்று கொண்டிருக்கிறேன். அவர் பாடுபடுவது மக்களிடம் தனது கருத்துக்கள் போய் சேர வேண்டும். தனது ஒரு கூட்டமாக வைத்துக்கொண்டு ஒரு பெரிய மாநாடு நடத்தினார். அத்தனை பேரும் மெம்பர்களாக இருந்து அவர்கள் மூலமாக இப்போ இதை வந்து எவ்வளவு கொண்டு ஜனங்கள் முன்னால் சேர்க்க வேண்டும் என்ற பெரிய திட்டத்தை வைத்து பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஐடியா எனக்கு பிடிச்சிருந்தது. அதை பற்றி இன்னைக்கு நிறைய பேசியிருக்கிறோம். கூடிய விரைவிலேயே அவருடைய திரைப்பட விழா முதலாவது அங்கே ரிலீஸ் ஆயிடுச்சு. சென்னையில் ரஜினி சாருடைய அண்ணன் ரஜினிகாந்த் வந்து ஆன் பண்ணோம். நானும் ரஜினி ரொம்ப திக்கஸ்ட் பண்ணேன். 10 நாளைக்கு முதல்ல தான் பார்த்தோம். 10-15 நாளைக்கு. அப்போ தனியாக உட்காந்து என்ன சாமி தனியாக சாமி தான் கூட என்னையும் இளையராஜாவும் சாமின்னு தான் கூடுவார். ஏன்னா நாங்கள் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் 5 மணிக்கு அவர் வீட்டுக்கு போனேன்னா 5:30 6 வரைக்கும் அவங்க வீட்டில் மெடிடேஷன் பண்ணுவோம். காலையில் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் மெடிடேஷன் பண்ணிட்டு தான் போகிறது வழக்கம். அதனால என்னையும் அண்ணன் இளையராஜாவையும் சாமின்னு தான் கூடுவார். அப்படி இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான். மிக அருமையான மனம் கொண்ட மனிதர். அவங்க அண்ணன் சொல்ல தட்டியவர் அல்ல, அந்த மாதிரி உள்ள. அவங்க அண்ணன் நடிப்பாரான்னு இவர் சொல்லித்தான் எனக்கு தெரியும். வந்து இவருக்கு ஒத்துட்டு இருக்காருன்னா இவர் மேலே எவ்வளோ அன்பு இருந்தாலும் அதோட தான் அவர் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கொண்டிருப்பாருன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்கள் நினைவுகள் உயர்ந்த நினைவுகள், அந்த உயர்ந்த நினைவுகளிலே உங்களது உன்னதமான படைப்புகள் வெளிவர வேண்டும் என்பதுதான் என்னுடைய மகத்தான ஆசை. நான் 7 மணிக்கு ஒரு இடத்துல சென்று ஒரு திரைப்பட பாடல் இது வெளியீட்டு விழாவில் நான் தான் போய் சுவிட்ச் ஆன் பண்ணோம். அதை போய் அவங்க மற்றவங்களாம் பார்க்குறது, ப்ரெஸ்லாம் வெயிட் பண்ணி அங்கே நிற்கிறாங்க. ஓகே, எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் நல்லா கிடைக்கணும். ஒரு நோயும் தீண்டாமல் அணை போடு தாயே, நதி காய நேராமல் நீர் ஊற்று தாயே, நன்னிலம் பார்த்து நீயே, எளியோரை மகிழ்வாக்க வழிகாட்டு தவகை காட்டு தாயே, என் வளமான தாயே, பசிதாகம் காணாமல் பயிராக்கு தாயே, ரசிப்போர்கள் செவி தேடி இசை ஊட்டு தாயே, இசை பாட்டு என்றும் இனிப்பாக்கு தாயே, மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே,
வரம் தரும் அன்னையே வணங்கினோம் உன்னையே என்று அன்னைக்கு வணக்கத்தை சொல்லிக்கொண்டு தாய் இல்லாமல் நான் இல்லைங்கிற தாய் இல்லாமல் எவரும் இல்லை. ஆகவே இந்த தாய்க்கு வணக்கங்களை கூறி இவர்களது முயற்சி வெற்றி பெறும் வெற்றி பெறும் வெற்றி பெறும் என்று வாழ்த்துகிறேன். இன்னும் கொஞ்சம் முன்னாலே சொல்லிருந்தா அந்த நிகழ்ச்சியை காலி பண்ணிட்டு நான் அங்கேயே உட்காந்துருப்பேன். அவசரமெல்லாம் நிச்சயமாக வரணும்னு சொன்னதனால் நான் வந்து அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு சிறப்பாக எல்லாம் நடக்கும் நம்பிக்கையோடு இருக்கிற வாழ்வு ஜாலியாகிட்டீங்களா? அவங்களுக்கு ஒரு மைக் கொடுக்கலாம். அவங்களுக்கு ஒரு டயலாக் எப்படி பேசுவாங்க? 2 பேருக்கும் ஒரு மைக் போருமா? நல்லா இருப்பா. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா வயசுல மூத்தவன் தான் நான். அதனால எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். இருக்கட்டும். தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூ, தேங்க்யூ. பேசுறது 2 பேச தெரிஞ்சா போறோம். இதெல்லாம் பழைய பேசுறது, நியூ பேசு. ஓகே, ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றிமா. ஓகே, உங்களுக்காக காட்சி சொல்லிட்டீங்க. ஒரு பணக்கார பொண்ணா வந்து ஒரு எப்படியோ ஆள் எப்படியோ பிராக்கெட் போட்டு எப்படியோ லவ் பண்ணிட்டாரு. அதுக்கு இப்போ என்ன பிரச்சனை தெரியல. அவங்க என்ன பேசி அதை விளக்குவாங்க அந்த சீன் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி. இப்படி ஒரு விழா நடக்கும்போது தான் இதெல்லாம் சொல்ல முடியும். விழா என்னன்னு முதல்ல கேட்டு எத்தனை மைக் தேவைப்படும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 2 பேர் ஆக்ட் பண்ண போகிறாங்க. ஒரு மைக்கில் அடித்து பக்கத்தில் இருந்தீங்கன்னா லவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். தனித்தனியாக இருந்தீங்கன்னா லவ் பண்ணி லாஸ்ட்டில் வந்து இந்த மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் நடிக்கிறத நாங்கள் பார்க்குறது காத்துட்ருக்கோம். நன்றி. இல்லை ஐயோ திவ்யா, இங்க பாரு, என்ன பாரு. நீ என்ன சொன்னாலும் சரி, உன்னோட அப்பா அம்மா அவங்களோட சம்மதம் இல்லாம என்னால இந்த கல்யாணத்தை ஒத்துக்க முடியாது. அவ்வளோதான், இது அவ்வளோதான். உனக்கு கொஞ்சமாச்சும் புரியுதா? நம்ம தலைகீழ நின்னாலும் எங்க அப்பா அம்மா ஒத்துக்கவே மாட்டாங்க நம்ம கல்யாணத்துக்கு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ தயவு செஞ்சு. இதுதான் நமக்கு வழி, வேற வழியே இல்ல. பண்ணிதான் ஆகணும். புரியுதா? விழாவில் நாங்கள் தரப்போகிற உண்டு. நான் நினைக்கல இது வரைக்கும் யாரும் தந்திருப்பாங்க. அதாவது ஒரு சினிமா விழாவில் என்னுடைய அன்பு கலைஞர் சிவராஜ் அவர்கள் இதை தரணும்னு சொல்லி அடம் பிடிச்சாரு. அப்போ இதை கொடுங்கன்னு சொன்னேன். ஆனால் அது என்னன்னு பார்க்கணும் சார். இப்போ எல்லாரும் உடைச்சு பார்க்கணும். சப்போர்ட் பண்ணுங்க. கீழே வச்சிருங்க. இல்லை அவரே தரட்டும். அவர் இவரு இதை எனக்கு தந்துதான் என்ன சொன்னாரு. என்ன சொல்லுவாங்க? காக்கா பிடிக்கிறையா பிடிச்சாரு. அதே பிடிச்சிருந்துச்சு, ருசியா இருந்துச்சு. இதை சாருக்கு கொடுக்கணும் மாதிரி லைட்டாக தான் சொன்னேன். அவர் என்ன மறக்காம அதை ஃபாலோ பண்ணி அதை என்னன்னு காட்டுங்களேன் கொஞ்சம் கீழே வச்சு. சரி மீடியாவுக்கு தெரியாது. ஸோ இது ஒரு நல்ல இனம் பலாப்பழம். பெருசாரிக்கு சொல்ல அது அது அவருடைய தோட்டத்து கட் பண்ணி எல்லாம் சாப்பிடலாமா? நன்றி 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 நன்றி. டாக்டர் வந்து இந்த பலாப்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்காரு. ஆனால் வீட்டில் எல்லாம் சாப்பிடுவாங்க, பசங்கள்லாம் சாப்பிடுவாங்க, எல்லாம் சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உங்கள் இனிப்பான உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். நன்றி. எதிர்பார்க்காத ஒரு பரிசு தான் கொடுத்துருக்குறீங்க.
வாழ்க வாழ்க வாழ்க. ஒரு விழா என்னைக்காவது கூப்பிடுங்க, ஒரு நல்லா எல்லாரும் சேர்ந்து பாட வச்சு பேச வச்சு கேட்டு நம்ம மகிழலாம். ஹீரோயின்மா வாமா பக்கத்தில் வந்து நில்லுமா. தாத்தா வயசு நான் வந்து தாத்தா வயசு, உங்க தாத்தாவுக்கு வயசு இருக்குமா? நான் உங்க சின்ன தாத்தா மாதிரி இருக்கணும். வா பக்கத்தில் வா, பக்கத்தில் எங்க ஹீரோ வாமா. ஹீரோயின் பக்கத்தில் தான் நிற்கிறேன். எங்க இருப்ப? ஆரம்பத்தில் பண்ண வேண்டியது. உங்களை பாதையில் விட்டு போறதுக்கு எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அந்த விழா இல்லைன்னா நிஜமா நாங்கள் இருந்திருப்பேன். தயவு செய்து மன்னிக்க வேண்டும். இன்னொரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நம்மளாம் உட்காந்து ஒரு கச்சேரி பாட்டே கச்சேரியே வைக்கலாம், பாட்டு கச்சேரி. எங்களது நிகழ்ச்சி முடியவில்லை சார், அவசரமா போகணுன்றதால சார் போறாரு. எங்களுடைய பிரபல நடிகர்கள் இருவர் வந்திருக்கின்றார்கள். நம்முடைய கருவறை காதலில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கப் போகின்றவர்கள். அவர்கள் பேச வேண்டும். ஸோ சாரை நான் வழி அனுப்பி விட்டு வருகின்றேன். யாரும் தயவு செய்து போகாதீங்க. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ என்கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்காம என்னோட நடிப்பு திறமை மட்டும் எதிர்பார்த்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த விட்ஃபா ஃபிலிம் டீமுக்கும் பின்ன ரஹீம் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த இடத்துல எனக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட 100% என்னோட உழைப்பை போட்டு நான் இவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பேன்றது நான் இங்கே சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ், எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எந்த ஒரு டிமாண்டும் அன்பு மகள் ரிஷ்னியும் அன்பு மகன் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் பெரியோர் சிறியோர் ஆன்றோர் சான்றோர் நம்ம சிறப்பு விருந்தினர் எல்லாருக்கும் என்னோட மாலை வணக்கம். ரஹீம் சார் என்கிட்ட என்ன பார்த்தாங்கன்னு தெரியல. ரஹீம் சார் சாரி, அதை நீங்களும் கூடிய சீக்கிரத்தில் பார்க்கணுன்னு நான் விரும்புகிறேன். இந்த கருவறை காதல் வந்து அவருக்கு மட்டும் ஒரு கனவு கிடையாது, எனக்கும் சரி இந்த விட்ஃபா டீமில் இருக்க நிறைய பேருக்கு அது ஒரு கனவாக இருக்கும். அந்த கனவு கூடிய சீக்கிரம் ஒரு உருவம் எடுத்து உங்கள் எல்லாரையும் வந்தடையணும்னு அந்த மீன் டைமில் உங்கள் எல்லாரோட ப்ரேயர்ஸும் வாழ்த்துக்களும் இந்த படத்துக்கு இருக்கணும்ன்ட்டு உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அவங்க 2 பேரும் அது தாங்கம்மா, அந்த நான் உங்களுக்கு அனுப்பிட்டேன் தாங்க. ஒரு நிமிஷம் தரணும். நண்பர் பிர்லா பாஸ் மீன்முள் படத்தில் அசிஸ்டன்ட் கமிஷனராக நடிச்சுக்கிறார். என்னுடைய நண்பர் நடிகர், அவரை வரவேற்கிறேன். எங்களுடைய இவரை தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க. தமிழ்நாட்டில் இவரை தெரியாட்டா நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லை. மீசிய ராஜேந்திரன் சொல்றதுல அவருக்கு ஒரு பெருமை. அவர் வந்து மாம்பழ தேடி படத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடிச்சுக்கிறார். சூப்பராக பண்ணிக்கிறார். மாம்பழ தேடி படத்தை விரைவில் பார்ப்பீங்க. இது பாருங்க சார், இதுதான் டயலாக். இல்லை சீன் என்னன்னு சொன்னால் லவ் சீன் உண்டு. இவங்க அவங்களுக்கு பேசிட்டுமே சார். நீங்கள் ஆக்ஷன் சொல்லணும். என்ன சீன்னு எனக்கு தெரிஞ்சா அவங்க நடிக்கிறது சரியா சரியில்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஏறக்குறைய ஒரு 38 படத்தை வரைக்கும் நான் டைரக்ட் பண்ணிருக்கிறேன். 1800 பாட்டு எழுதியிருக்கிறேன், 1800 சாங்ஸ் எழுதியிருக்கிறேன், படம் எடுத்திருக்கிறேன், ஒரு 5 படம் 6 படம் எடுத்திருக்கிறேன். அந்த அனுபவத்தில் அவங்க இந்த சீனுக்கு கரெக்டாக நடிக்கிறாங்களான்னா அந்த சீன் என்ன சீன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். நீங்கள் ஹீரோ வாங்கலாம், கொஞ்சம் வாங்க, எழுதுவாங்க ப்ளீஸ், வாங்க வாங்க இங்கே வாங்க. இந்த டைலாக் சொல்ல வேண்டாம், இது என்ன சீன்னு சொல்லுங்கள், என்ன மாதிரி காட்சி. ஸோ இது என்னன்னா, ஐயா சொன்ன மாதிரி இது ஒரு லவ் சீன் தான். ஆனால் என்ன மாதிரி லவ்னா ரொமான்ஸ் அப்படி கிடையாது. ஸோ ஒரு ஸ்டேஜ் மேலே லவ் பண்ணிட்டாங்க, இப்போ அந்த லவ்வை எப்படி கொண்டு போக போகிறாங்க. ஸோ இது வந்து ஆப்வியஸாக பெற்றோரால் எதிர்க்கப்படுது அப்படின் போது எப்படி அதை கையாளுறாங்க அப்படின்றது தான் சீன். நீங்கள் என்ன பணக்கார பையனா ஏழை பையனா? ஏழை பையன், பணக்காரங்க. ஆமாம், சரியா இருக்காது லவ். என்னது அவங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்க, அவங்கள போய் லவ் பண்ணலாமா நீங்கள்? ஓகே வாங்க வாங்க.
நீங்கள் என்னமா நீங்கள் ஆக்ட் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாங்க 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 வாங்க. நீங்கள் ஆக்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்கீங்க. என்ன ஃபீல் பண்ணீங்க நீங்கள் ஆக்ட் பண்ணும்போது? ஃபர்ஸ்ட் ரொம்ப பயமா இருந்துச்சு, நர்வஸா இருந்துச்சு. பட் அதையும் தாண்டி ட்ரீம்னு வரும்போது இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அண்ட் எனக்கு சார் கொடுத்த சப்போர்ட்டும் என்னோட ஃபேமிலி கொடுத்த சப்போர்ட்டும்